लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्दतितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தொழில் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராம் உதயடியேர் கருளாயே. எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றுகளின் வரிசையில் இன்றைக்கு 2370வது நாள் பாசுர பதிவேற்று. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியில் 10ஆம் பத்திலே வரக்கூடிய 2ஆம் திருமொழியுடைய 9வது பாசுரம் 919வது பெரிய திருமொழி பாசுரம். ராமாவதாரத்தை அரக்கர்கள் மூலமாக ராமனிடம் வேண்டுகோள் விடுப்பதாக பாசுரங்கள். அதிலே 9வது பாசுரம் இந்த பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசுகோபி பிரகாசாவி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழிகால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருட்கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரசமய பஞ்சு கணல் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் போன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனிவழியே பறிக்க வேணும் என்ன கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்துருளும் கையால் அடியேன் வினையை துணித்துள்ள வேணும் துணிந்து. 919வது பெரிய திருமொழி பாசுரம். புறங்கள் 3 மோர் மாத்திரை போதில் பொங்கு எரிக்கு இறை கண்டவன் அம்பின் சரங்களோடு கொடிதுவாய் அடுக்கின்ற சாம்பவன் உடன் இருக்க தொழுது நிற்கத் தொழுதோம் இறங்கு நீ எமக்கு எந்தை பிரானே இலங்கு வெங்கதிரோன் தன் சிறுவா குரங்குகற்கு அரசே எம்மை கொல்லேல் கூறினோம் தடம் பொங்கத் தம்மானே தடம் பொங்கத்தோ பொங்கோ. ஒரு மாத்திரை போது என்றால் கண்ணிமைக்கும் நேரத்திலே 3 பிறங்களையும் அக்னிக்கு ஜுவாலைக்கு இரையாக்கின ருத்ரன் எழுதிய அம்புகளை காட்டிலும் இந்த ராமபிரானுடைய அம்புகளானது கொடியவளாய் இருக்கிறது. அப்படி பொசிக்கக்கூடிய இந்த அம்புகளை பார்த்து பயப்படுகிறோம். ஜாம்பவான் அவர்களை முன்னிட்டு கொண்டு உங்களை வணங்குகிறோம். எங்கள் நாயகனே, சூரியனுக்கு புதல்வனாய் இருக்கக்கூடிய சுக்ரீவராஜனே, வானகற்கு தலைவனே, வானரங்களுக்கு தலைவனே, இந்த பிரார்த்தனையை எடுத்து சென்று ராமனிடம் சொல்லி எங்களுக்கு அபயம் கொடுக்க வேண்டும், எங்களை கொல்லாமல் இருக்க வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த பாசுரத்திலே ஜாம்பவான் மூலமாக சுக்ரீவனிடம் சொல்லி சுக்ரீவன் மூலமாக ராமனிடம் வேண்டுகோள் வைக்கிறார்கள், எங்களை கொல்லாதே என்று சொல்லுகிற பாசுரம். இது ஏற்கனவே முப்புறங்கள் என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இது சிவபுராணத்திலே வரக்கூடியது, சிவனுடைய கதை. தாரகன் என்கிற அசுரன், அவனுடைய மகன் தாரகாசுரன் கடுமையான தவங்களை புரிந்து பிரம்மனிடம் பல வரங்களை பெற்றான். அப்புறம் தேவர்களை துன்புறுத்தினான். இவனை முருகர் அழித்தொழித்தார். தாரகவதத்தை, தாரகாசுரனை முருகர் அழித்தார். அப்படி அழிக்கப்பட்ட தாரகாசுரனுக்கு 3 பிள்ளைகள், தாருகாட்சகன், கமலாட்சகன், விஞ்சுன்மாலி என்று 3 பேரும் பிரம்மாவை நோக்கி தவங்க இருக்க 3 பேருக்கும் ஆளுக்கு ஒரு 3 நகரங்களை கொடுக்கிறார் பிரம்மா. வெள்ளி, தங்கம், இரும்பு என்று 3 நகரங்களை உருவாக்கி பறக்கக்கூடிய ஆற்றலையும் கொடுத்து அந்த 3 நகரங்களும் அழியாமல் இருக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்க, இல்லை, அதற்கு ஒரு எல்லை உண்டு, 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த 3 நகரங்களும் என்று ஒன்று சேர்கிறதோ அப்போது எரிந்து போகும் என்று சொல்லி வரத்தை கொடுக்கிறார். வரங்களை பெற்ற இவர்கள் எல்லா உலகங்களையும் நசுக்க துவங்குகிறார்கள். துன்பத்திலே தேவர்கள் தவித்து போய் கையிலேயே இருக்கக்கூடிய சிவபெருமானை போய் வேண்டுகிறார்கள். அப்படி சிவனை வேண்டுகிற போது சிவபெருமான் சொல்கிறார், உங்களுடைய ஆற்றலிலே பாதியை எனக்கு கொடுத்தால் மட்டும்தான் அவனை அழிக்க முடியும் என்று சொல்கிறார். உடனே அவர்களும் எல்லோருமாக சேர்ந்து தங்களுடைய ஆற்றலில் பாதியை சிவபெருமானுக்கு அளிக்க போருக்கு செல்ல வேண்டும் என்று ஒரு ரதத்தை தயார் பண்ண சொல்கிறார் சிவபெருமான். பாதாளம் 7 பாதாளம் இருக்கிறது அல்லவா, அதில் சுதல பாதாளம் என்று அந்த 7 பாதாளங்களை குறிக்க விதமாக 7 தட்டுக்கள் கீழ்ப்புறமாக
வானுலகத்தை ஓம் பூம் போசகா என்று சொல்லக்கூடிய வானுலகத்தை குறிக்கக்கூடிய 7 தட்டுகளை மேல்புறமாகவும் 8 மிகப்பெரிய நகரங்கள் சுற்றிருக்குமாறு ஒரு தேரினை உருவாக்க சொல்கிறார் சிவன். இந்த மிகப்பெரிய தேரிலே பூமியையே பீடமாக வைக்கிறார்கள், சூரிய சந்திரர்களை சக்கரங்களாக வைக்கிறார்கள், உதயம் அஸ்தமனம் ஆகிய மலைகளை அதற்கு அச்சாக வைக்கிறார்கள், கால பருவங்களை கால்களாக கொண்டு உருவாக்கப்பட்ட 4 வேதங்களையும் குதிரைகளாகவும் வேதத்துடைய சந்தஸ்களை கடிவாளமாகவும் ஓம் என்கிற பிரணவத்தை சாட்டையாகவும் அமைத்து பிரம்மன் தான் தேரோட்டி கங்கை முதலிய நதி பெண்கள் சாமரம் வீச விந்திய மலையே குடையாக இருக்கக்கூடிய தேர். இப்படிப்பட்ட அந்த வைதீக தேர் என்கிற தேருக்கு மேலே மேருமலையையே வில்லாக்கி, வாசுகி என்கிற பாம்பையே நானாக்கி, திருமாலை அந்த அம்பினுடைய தண்டாக்கி, வாயுவை அதனுடைய வால் பகுதியாக ஆக்கி, வாயுவே வால் பகுதியுடைய சிறகாக ஆக்கி, அக்னியை அதனுடைய நுனியாக ஆக்கி அந்த அம்பை கையில் ஏந்தியவாறு பரமேஸ்வரன் பார்வதியோடு 3 அரசுகளையும் அழிக்க புறப்படுகிறார். அப்போது முப்புறங்களில் இருக்கக்கூடிய வாழ்ந்த பொன் வெள்ளி இரும்பு கோட்டைகளை அருகருகே வந்து ஒரே நேரத்தில் நிற்கிறது. 3 அசுரர்களும் சிவனுடன் போர் புரிய வெளியில் வருகிறார்கள். அசுரனை பார்த்த சிவனும் அவர்களை அழிப்பதற்கு வில்லை வளைக்க அம்பை நாணேற்றினார். அப்போது தேவர்கள் அனைவரும் என்னதான் இவர் சிவபெருமானாக இருந்தாலும் நம்முடைய பலம் இல்லாமல் இவரால் அவளை அழிக்க முடியாதே என்று அகந்தையோடு எண்ணம் கொண்டதை அறிந்து சிவபெருமான் வில்லையும் அம்பையும் கீழே போட்டு விடுகிறார். உடனே பதறி போய் அவர்கள் கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஒரு சிரிப்பு சிரிக்க அந்த சிரிப்பிலேயே அந்த 3 கோட்டைகளும் எரிந்து போய்விடுகிறது. அப்படி எரிந்து போன உடனே அந்த 3 அசுரர்களும் பயந்து போய் சிவபெருமான் வந்து நாங்கள் வாங்கிய வரத்தின்படி உன் கையாலேயே நாங்கள் இறக்க விரும்புகிறோம், நீயாக அம்பு எங்களை கொல்ல வேண்டும் என்று சொல்ல அவருடைய அம்பு எய்து கொன்றார் சிவபெருமான் என்பது முப்புறங்களை எரித்த கதை. அப்படி அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் முப்புறங்களை சிவபெருமான் எரித்தார் நினைத்தால் மிகவும் எளிமையாக எரித்தவர் சிவபெருமான். ஆனால் அவருடைய அம்புகளை காட்டிலும் மிக கொடியதான அம்பு ராமபிரான் எழுதிய அம்புகள் என்று சொல்லி அப்படி அந்த ராமபிரானுடைய அம்புகள் இருந்தங்களை காப்பாற்ற வேண்டும் என்பது நினைக்கிற போதே அங்கு இருக்கக்கூடிய ஜாம்பவானை பார்க்கிறார். ஜாம்பவானை முன்னிலைப்படுத்தி, ஜாம்பவானே நீயாவது உன்னுடைய அரசனான சூரியனுக்கு மகனாக இருக்கக்கூடிய சுக்ரீவனிடம் சொல்லு, எங்களுக்கு அபயம் தர சொல்லு, நீ உன் மூலமாக நாங்கள் உன்னை குருவாக ஏற்றுக்கொண்டு சுக்ரீவனிடம் செல்கிறோம், சுக்ரீவ மகாராஜா தயவு செய்து ராமனிடம் சொல்லி எங்களை கொல்லாமல் இருக்க வைக்க வேண்டும் என்று வேண்டுவதான பாசுரம். இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேமிப்போம். புறங்கள் 3 மோர் மாத்திரை போதில் பொங்கு எரிக்கு இறை கண்டவன் அம்பின் சரங்கள் கொடிதாய் அடுகின்ற சாம்பவான் உடன் நிற்க தொழுதோ இறங்கு நீ எமக்கு எந்தை பிரானே இலங்கு வெங்கதிரோன் தன் சிறுவா குரங்குகள் அரசே எம்மை கொல்லேல் கூறினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. வெங்கதிரோன் சிறுவன் என்றால் சுக்ரீவனை குறிக்கும். சுக்ரீவா ராமனிடம் சொல்லி எங்களை கொல்லாமல் இருக்க வைக்க வேண்டும் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். நாளை 920வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். காயேன வாச்சா மனசேந்திரிவா அப்தியாப்தனாவா பிரகதே சுபாவாது கரோமியத்த சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடைய இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்துருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.